வணக்கமாமே. நம்ம இந்த வடிவேல் காமெடி எல்லாம் பார்த்து இருப்போம்ல. இந்த எலெக்ஷனுக்காக வெளில நின்னு இருப்பாரு. வெளில வந்தவொடனே ஒருத்தனை புடிச்சு கேட்பாரு. டேய் யாருக்கு ஓட்டு போட்ட? அந்த வேற ஒரு கட்சிக்காரன் கேட்டு இருப்பாப்படி. யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். சத்தியமா எங்க அம்மா சத்தியமா உனக்கு தானே போட்டேன்னு சொல்லி இருப்பாப்படி. அப்படியே வந்து இவரை புடிச்சு கேட்டா, வடிவேல் புடிச்சு கேட்பாரு. டேய் யாருக்குடா ஓட்டு போட்ட? உண்மையை சொல்லி யாருக்குடா? நான் நம்ப மாட்டேன்னு சொன்னால், எங்க அம்மா சத்தியமா உனக்கு தானே போட்டேன்னு சொல்லியிருப்பாரு. என்ன கதைடா அப்படின்னு கேட்டா, எப்புட்றா 2 பேருக்கும் ஓட்டு போட முடியும்னா, அப்ப இந்த குத்துற சீட்டுல போடுற ஓட்டு தானே. அப்போ அவர்கிட்ட வாங்கின காசுக்கு அவருக்கு ஒரு குத்து, உங்ககிட்ட காசு வாங்கினதுக்கு உங்ககிட்ட ஒரு குத்து. இந்த மாதிரி பல இடங்கள்ல குத்தக்கூடிய ஆள் தான் இங்க களத்துல நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. களத்திலே இல்லாதவங்க களத்துல இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கவங்க. இன்னைக்கு அவங்க கூட தான் நேரடி எதிர்போட்டி. இப்ப இவர் யாரு கூட எல்லாம் போட்டி போடுறாரோ அவங்க கட்சியில எல்லாத்திலயும் பயணிச்சுட்டு வந்தவர் தான் எங்க அண்ணன் ஆஞ்சில் சம்பத் அண்ணா அவர்கள். இப்ப இவர் வந்ததும் உடனே ஒரு டிபேட்ல அவரை பேச கூப்பிட்டு இருக்காங்க. பேச போறவரு லாஸ்டா பேச விட்டுருக்காங்க. மிகப்பெரிய வருத்தம் ஆயிடுச்சுங்க. என்னையே லாஸ்டா கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அங்க நிருபரே கலாச்சி விட்டுருப்பா. அப்படி நீங்க லாஸ்டா தானே வந்தீங்க கட்சி எல்லாம் ஆரம்பிச்சுக்க, அதனால லாஸ்டா கூப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாரு. அவரும் அதுக்கு ஏத்துக்கிட்டாரு. 2 வயது குழந்தை என்பதனால் தாவேக்கா, அதனால நாங்க லாஸ்டா பேரதெல்லாம் கோச்சிக்கலைங்க அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருப்பாரு. என்னைய லாஸ்டா கூப்பிட்டீங்க, ஆனா நான் என்னுடைய முதல் வார்த்தை 2026 விஜய் சிஎம் ஆகிறார் என்று அப்படின்னு சொல்றாருங்க. இங்கதான் நம்ம நோட் பண்ணோம் அண்ணன் விஜய் அவர்கள் சிஎம் ஆவாரா இல்லையான்றது. ஏன்னா நம்ம அண்ணன் நாஞ்சில் சம்பத் அண்ணன் இருக்காரு பாருங்க, அதிமுக இருக்கும்போது ஒண்ணு பேச்சு இருப்பாருங்க, திமுக ஒரு திருட்டு கட்சி, அதிமுக ஒரு நல்ல கட்சி அப்படிலாம் பேசியிருப்பாருங்க. அப்படியே திமுக வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, இது என்ன திருட்டு கட்சியா, தமிழர்களை முன்னேற்றும் கட்சி அப்படின்னு அதே இந்த பக்கம் அதிமுக என்ன டைலாக் எல்லாம் சொன்னாரு, அது அப்படியே ஆப்போசிட்டா திமுக சொல்லியிருப்பாரு. திமுக என்னெல்லாம் சொன்னாரோ அதை அப்படியே எடுத்து இந்த சைடு போட்டு திமுக ஆதரவாவே சொல்லியிருப்பாரு. இப்படி பல இடங்கள்ல பேசக்கூடிய ஆள் தான் நம்ம நாஞ்சில் சம்பத் அண்ணா அவர்கள். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப தாவேக்காக்கு வந்ததுனால விஜய் தான் மாற்றம் அப்படின்றாரு. சரி விஜய் தான் மாற்றம் அப்படின்னு சொல்றாரு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு பழைய வரலாறு எல்லாம் தோண்டி எடுத்துன்னு வர்றாரு. அன்னைக்கு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்தார். அதுக்கப்புறம் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது. தம்மையார்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது. அதெல்லாம் இருக்கும்போதே ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது. அதுக்காக வந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா மதிமுக வந்துச்சு. அண்ணன் இவர் வைகோ அவர்கள் வந்தார். அதுக்கப்புறம் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு அந்த வைகோ அவர்கள் காணோம், அந்த மதிமுகவே காணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவர் காணும்னு சொன்னதுக்கு அவருக்கு ஒரு விளக்கம் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ சமீபத்துல அண்ணன் வைகோ அவர்கள் மதிமுகவுடைய தலைவர் அவரு என்ன பண்ணிருக்காருன்னா, சமத்துவ நடைப்பயணம் கிளம்பியிருக்காரு. இப்படி அனௌன்ஸ்மெண்ட் விட்டு ஒரு மாசம் கழிச்சு இப்போ ஒரு நடைப்பயணம் நடந்திருக்காரு. தமிழக முதல்வர் அதுல கலந்திருக்காரு. இன்னும் பல்வேறு கட்சிகள் அதுல, கட்சியின் தலைவர்கள் அதுல கலந்திருக்காங்க. அதுக்கு எல்லா கட்சிகளும் ஆதரவு தந்துகிட்டு இருக்காங்க. இப்ப ஆளுங்கட்சியில இருக்க எல்லாரும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவர் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா எந்த இடத்துல இருக்குமோ அதுக்கு சாதகமா பேசணும்ன்றது இவருடைய கோட்பாடுங்க. இவரே ஒண்ணு சொல்லியிருப்பாரு, மேடை பேச்சில் வல்லவன், மேடைக்கு மேடை நான் பேசாத மேடை இல்லை, நான் பேசாத பேச்சு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நமக்கு டப்புன்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடுதுங்க, நீங்க பேசாத கட்சியும் தான் இல்லை அப்படின்லாம் தோணும். இருந்தாலும் விட்டுறலாம், அதை விட்டுறலாம், அந்த பக்கம் போடுவானா. இந்த பக்கம் இதெல்லாத்தையும் சொல்லியிருக்கு, விஜய் சிஎம் ஆக்கணும் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய கவலை. அப்படின்னா இந்த லேட்டா பேச வச்சது கூட அவருக்கு பெரிய கவலை இல்லை. என்ன அவருக்கு டக்குன்னு டிவி கேல இருக்கா இல்லையா, டக்கு ஞாபகம் கொண்டு இருக்கு, வாக்காளர் பட்டியலில் எனது வாக்கு இருக்கிறதா என்று சந்தேகம் அப்படின்னு பேசிட்டாருங்க. பெரிய மன உடச்சல் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு எஸ்ஐஆரை கொண்டு வந்ததே திமுக பேசக்கூடிய அளவுக்கு தான் விஜய் அவர்கள் இருக்காரு. அவர் இடத்துல வந்து இவர் பேசுறது ஒண்ணு இருக்கு. ஆனாலும் தமிழக மக்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம் தான் பாத்தீங்கன்னா, அந்த எஸ்ஐஆர்ல வாக்காளர் பட்டியல நம்ம பேர் இருக்குதானே. நான்லாம் செக் பண்ணிட்டு என் பேர்லாம் கரெக்டா இருக்குது. யார் யாருக்கெல்லாம் இருக்குது இல்லன்றத ஒரு 20 லட்சம் பேர்கிட்ட திரும்பவும் அப்ளை பண்ணிருக்காங்க. அவங்களுக்குலாம் அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. இப்ப அவங்க தான் தெரிஞ்சு விஜய் இன்னும் ஏன் அமைதி காக்குறாருன்னு தெரியல. சரி இவரு அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவருக்கே வாக்காளர் பட்டியல பேர் இருக்குதான்னு ஒரு பெரிய டவுட் ஏன் வந்திருக்குன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா டிவி கேல இருக்க பல பேரு குழந்தைங்களா தான் இருக்கிறாங்க. அவங்க யாருக்குமே வாக்கு கிடையாது. அந்த லிஸ்ட்ல நம்மளும் வந்துட்டோமோ, குழந்தை ஆயிட்டோமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு போல. டக்குன்னு இதை கேட்டாருங்க. நம்ம இதை பத்தி எதுவும் சொல்லிக்க வேணாம், அது இருக்கட்டும். இது ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் அப்படியே பாத்தீங்கன்னா, அங்க வந்திருந்த பல கட்சிகள் இருப்பாங்க, எல்லாரும் விமர்சிப்பாங்கல்ல. இப்ப பிராமண கடப்பாறையை கொண்டு வந்திருக்கும் அந்த அப்பய கட்சியெல்லாம் ஒருத்தரா வந்தாருன்னு சொன்னோம்ல. முதல்ல அதிமுக வச்சு அந்த வெற்றிடத்தினர் அவரு
தேமுதிக வந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா யாரு நாம் தமிழர் கட்சி வந்துருச்சு. இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. வெற்றி தான் 2026ல. இவர் எங்க கம்பேர் பண்றாருன்னா, அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்த போது இளைஞர் கூட்டம் எந்த அளவுக்கு எழுச்சியா இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கும் இருக்கு. கண்டிப்பா இவர் ஆட்சி அரியணை பற்றிடுவாரு அப்படின்னு. எம்ஜிஆர் அவர்கள் வந்தாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அவர் அரசியல் அனுபவம் இருக்கு. திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடியே அரசியல் அனுபவம் இருக்கு. பல்வேறு மக்கள் மத்தியில மக்கள் பிரச்சனைகளை பேசினாரு. திரைப்படத்துல மக்களுடைய பிரச்சனையை பேசினாரு. உங்க தாவேகாவுடைய தலைவர் அப்படி பேசி இருக்காரா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா போய் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது. ஒன்னு அந்த கடப்பாறையெல்லாம் தூக்கின்னு வந்துருவாங்க சிலரு. அந்த கடப்பாறை இல்லைங்க, பிராமண கடப்பாறை அது கிடையாது. இவங்க அணில்கள்லாம் கிளம்பி வந்துருவாங்க கரண்ட் கம்பத்துல ஏறி. என்னன்னு தெரியுமா? என்னன்னா அனிதாவுக்கு வந்தாரு, ஏன் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் நகை கொடுத்தாரு. அப்பெல்லாம் உங்களுக்கு கூட்ட நெரிசல் வரல. இப்பதான் சிபிஐ விசாரணை போயிருக்குல்ல, வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்றது தெளிவா தெரியும். ஆனா என்ன நடந்தாலும் அது மேல யார் தப்பா இருந்தாலும் அங்க இழந்தவங்களுக்காக பொறுப்பேற்றுக்காத ஒரு செயல் இருக்குல்ல, அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லி என்ன ஆக போகுதுன்ற அளவுக்கு தான் இருக்கு. அதை விட்டுருவோம், அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, வீட்டுக்கு 2 பேர் இங்க போய் சேர்ந்துட்டாங்களா, யாரு தாவேக்கால வந்துட்டாங்க அப்படின்ட்டு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், வீட்டுக்கு 2 பேர் வந்துட்டாங்களே, அந்த 2 பேரும் தாவேக்காக்கு வந்த 2 பேருக்கும் ஓட்டர் ஐடி இருக்குதா அப்படின்றது செக் பண்ணீங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விங்க. அப்போ அதை கவனமா செக் பண்ணீங்க. ஓட்டு இல்லைன்னு வச்சுக்கேன், இப்ப தாவேகா கூட்டத்துக்குலாம் வரவங்க லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க. அன்னைக்கு எம்ஜிஆருக்கு கூடுனாங்க, அதே மாதிரி இன்னைக்கு கூடுறாங்க இப்பெல்லாம் சொல்றீங்க இல்லையா? ஆனா கூடுற பாதி பேருக்கு மேல ஓட்டு ஐடி இல்லையாங்க. அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் கவனமா பாருங்க. ஓட்டு இல்லாம நீங்க பாட்டு கத்தி கத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஓட்டு இல்லாம போயிடும். அவனுக்கு போய் ஓட்டும் போட முடியாத மாதிரி ஆயிடும். இந்த ஓட்டு போடுற சம்பவம் குழந்தைங்க எல்லாம் இருக்கு, ஓட்டு இல்லைன்ற போது தான் டக்குன்னு நமக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. எங்க அண்ணன் பிராமண கடப்பாறை சொன்னார்ல, அவரு சொன்ன கதை என்னன்னா, இவருக்கு ஓட்டு போட போயிருக்குதான். ஒரு குழந்தை கூட்டின்னு போயிடுறாரு அப்பா. அப்ப பார்க்கும்போது குழந்தைய சின்ன பிள்ளை தானே, அவரு உள்ள விட்டுருக்காரு. அங்க போகும்போது இவருக்கு முன்னாடி அந்த குழந்தை விவசாய சின்னத்தை அமைக்கி விட்டு வந்துருதான். இந்த மாதிரியான கதைகள்லாம் கேட்டு அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு திமுக இன்னமும் நின்றுகிட்டு இருக்கு. பல மக்களும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நின்றுகிட்டு இருக்காங்க. இவர் எங்க அண்ணன் நாஞ்சில் சம்பத் என்ன சொல்றாரு, இந்த மலையெல்லாம் அசைக்க முடியாது, என்னைக்கும் வீழ்த்த முடியாது, மலை உடையாது அப்படின்ற மாதிரி. எந்த இது வேணா உடையும், ஆனா மலை உடையாது. திமுக மலை மாதிரி மலை உடையாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு எங்க அண்ணன் நாஞ்சில் சம்பத் சொல்லியிருப்பாரு, மலை எப்படி உடையாம போகும். இப்ப சமீபத்துல எரிமலை வெடிச்சு அதோட புகை இந்தியா வரைக்குமே வந்துச்சு. அதனால திமுக மலை ஈஸியா உடையும், தாவேக்கா தான் அதை உடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கதை விட்டுட்டு வந்த பல பேரை பார்த்ததுதான் திமுக. அதை இன்னமும் உடைக்க முடியல, இன்னமும் ஸ்ட்ராங்கா நின்றுகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க மக்களுக்காக இயங்குறது. அது உடையுதா, உடைக்கிறாங்களா, இல்ல தாவேக்கா காணாம போதா, இதுக்கு சம்பந்தமா பார்க்கணும். நம்ம அது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பார்க்குற டைம்ல இதோடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு, தாவேக்காவுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். இப்ப சொல்றாருங்க எங்க அண்ணன் நாஞ்சில் சம்பத் என்ன சொல்றாரு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் மீதியை சொல்லும் அப்படின்னு சொல்லி பல நிருபர்கள் கேட்டிருக்காங்க, பல பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு அம்மா சொல்லியிருக்கோம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமம், அதான்டா லாஸ்டே அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த அம்மா. நான் சொல்றேன், அந்த திருக்குறளை முழுச்சா அவங்களுக்கு தெரியாது, அதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியாது. அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற வார்த்தைக்கான அர்த்தமே விஜய் அவர்களுக்கு தெரியாது அப்படின்றத நான் இந்த இடத்துல கடுமையா சொல்றேன். ஏன் சொல்றேன்றது உங்களுக்கும் தெரியும், அதுக்கான காரணமும் இருக்கு. இவர் முக்கியமான எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுக்க மாட்டாரு. திருக்குறளை மட்டும் பார்த்துடலாம், பாத்துங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமை யான். இதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிறப்பின் அடிப்படையில எல்லாருமே ஒண்ணுதான். அவங்க செய்யற வேலை அடிப்படையில வேணா அந்த வேலை செய்யறாங்க இந்த வேலை செய்யறாங்கன்னு என்ன வேணாலும் ஆகும். ஆனா என்ன பண்ணாலும் பிறப்பின் அடிப்படையில எல்லாரும் ஒண்ணுதான். இங்க யாருக்கும் வேற்றுமை எல்லாம் கிடையாது. அவன் ஹையர் அபிஷியலா இருக்கா அப்படின்றதுக்காக அவனுக்கு நீ சமம் இல்லாமலாம் கிடையாது. அந்த வேலையில நீ சமம் இல்லை. ரோட் அந்த வேலையை முடிச்சுட்டு வெளில வந்த ரோட்ல நின்னாடா நீ நானும் சமம் தான், ஒருத்தனுக்கு ஒருத்தன் மனுஷன் தான், சக மனுஷனா மதிக்கப்படணும் அப்படின்றத சொல்றதுதான் இந்த திருக்குறள். எந்த வித பிறப்பின் அடிப்படையில நீ கிறிஸ்துவா பிறந்த, இந்துவா பிறந்த, முஸ்லீமா பிறந்த, பிறக்கும் போதே முதலாளியா பிறந்த, பிறக்கும் போதே தொழிலாளியா பிறந்த, இப்படி எதுவுமே அதுக்கான அர்த்தம் கிடையாது. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா உயிரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எல்லா உயிரும், மனுஷங்க மட்டும் கிடையாது, ஆடு மாடு கோழி இப்படி எது ஆனாலும் எல்லாத்துக்கும் சமம்.
இப்படின்றத சொல்றதுதான் இதுக்கான காரணம். அதோடைய பொருள், அந்த பொருள் யாருக்காச்சும் தெரியுமா, இல்ல அந்த திருக்குறள் முழுசா தெரியுமான்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. எங்க அண்ணன் நாஞ்சில் சம்பத் என்ன சொல்லிடுவாருன்னு தான் பார்த்தேன், அந்த திருக்குறள் மொத்தமா சொல்லிடுவாருன்னு தான் பார்த்தேன். சொல்லல, அவருக்கு தெரியாது நான் எங்கேயும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் சிறந்த பேச்சாளர், எந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு சாதகமா கண்டிப்பா பேசியே தீருவார். ஆனா இன்னொரு பக்கம் பல பேர் வர்றாங்க இல்லையா, இன்னைக்கு வீட்டுக்கு 2 பேர் வந்துக்கிறாங்களா, அந்த 2 பேர்ல ஒரு ஆளுக்கு அந்த திருக்குறள் தெரிஞ்சிருக்குமா, அதோட அர்த்தம் தெரிஞ்சிருக்குமா? ஏங்க 2 பேர்ல ஒரு ஆளு விஜய்க்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா கிறிஸ்துமஸ்க்கு இவர் வாழ்த்து சொல்லுவாரு, சமத்துவ கிறிஸ்துமஸ்னு ஒண்ணு நடத்துவாரு. ஆனா அதே கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வெளியே எங்கன்னா பிரச்சனை நடந்துச்சு, வடக்குல எல்லா இடத்துலயும் அடிச்சு உடைச்சாங்க அப்படின்னா அதுக்கு குரல் கொடுக்க மாட்டாரு. அப்படியே இந்த பக்கம் திருப்பரங்குன்றம் வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு இவர் தலையிட மாட்டார். நீங்க உன்னிப்பா நோக்கணும்னா, எங்கெல்லாம் RSS பிஜேபி இவங்களுடைய குரல்கள் எழும்பி நிக்குதோ அங்கெல்லாம் இவர் குரல் வராது. ஏன்னா அவங்க எல்லாம் கொள்கை எதிரி, இங்க களத்துல இல்லாதவங்க. தமிழ்நாட்டுல பிஜேபி களத்துல இல்லாதவங்க, தமிழ்நாட்டுல தான் பிரச்சனை பண்ணாங்கோ, அதுக்கும் குரல் கொடுக்க மாட்டீங்கோ, என்ன கதைத்தான் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இதுக்கிடையில ஜனநாயகன் பராசக்தியோட மோதுது, அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா திமுக தான். கடைசி படத்துக்கு இப்படி பண்றாங்க, இப்படி கடைசி படத்துக்கு பண்றாங்கன்னு தான் ஒரு ஞாபகம் வருது. ஒரு ஆள் ஆச்சரியக்குரிய அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஜனநாயகன் பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க தியேட்டர்ல, அந்த ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது திரும்ப மறு ஒழிப்பு பண்ணல. ஜனநாயகம் பட்டு அதுக்கு முன்னாடி வந்ததுன்னு நினைக்கிறேன். திரும்பவும் போட சொல்லி ரிப்பீட் போட சொல்லி கேட்டதுக்கு ரிப்பீட் போடலையா. இதுக்கு காரணம் திமுக தான். இந்த ரிப்பீட் போடாததுக்கான இந்த திருட்டு திமுக தான், அவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆச்சரியக்குறி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஆச்சரியக்குறிகளை என்னைக்கு இவர் அரசியல் படுத்த போறாரு, என்னைக்கு மனுஷங்களா மாத்த போறாரு? ஏன்னா எல்லாம் குரங்குட்டியா மாதிரி தெரிஞ்சுனுக்குது. இந்த குரங்குட்டி எல்லாத்தையும் மனுஷனா மாத்தணும் அப்படின்றது என்னைக்கு அவருக்கு என்ன வருதோ அன்னைக்கு சொல்றேன், தமிழக வெற்றி கழகம் தலைமையில உட்காந்துரும். அது வரைக்கும் இது இப்படிதான் கிடக்கும். அப்படியே தலைமைக்கு இது வந்தாலும் இந்த தமிழ்நாடே ஆச்சரியக்குறிகளா தான் மாறிடும் அப்படின்றதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்லை, எந்தவித மறுப்பும் கிடையாது. அது உங்களுக்கும் தெரிஞ்ச உண்மைதான். அதனால மக்களே, புரிஞ்சு செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.